எல்லாருக்கும் வணக்கம். நான் கொப்புதுருவாயி கடற்கரைப்பட்டு அந்த அதிகமாட்டம் அங்கேருந்து வந்திருக்கேன். பேர் சுந்தரம் தங்கம்மா. நான் முன்னாள் மாதர் சங்க தலைவர், இப்போது பதில் தலைவராக இருக்கிறேன். இப்போ நான் இந்த மீடியா மூலம் சில விஷயங்களை தெரியப்படுத்துவதுதான் முக்கியமான விஷயம். எங்களுக்கு காணி தான் முக்கியமான விஷயம். நாங்கள் 35 ஆண்டுகள் அரசாங்கத்தால் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டு நாங்கள் அயல் கிராமங்களில் வாழ்ந்து போட்டு இறுதி யுத்தத்தை தாண்டி செடிகுளாமல் போய் தங்கு இடைத்தங்களாக இருந்து திரும்ப உறுதியிடம் செய்யப்பட்டு 15 ஆண்டுகள் உதவியாக கொண்டிருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் அடைஞ்ச பலன் எங்களை அரசாங்கம் திட்டமிட்டு வெளியேற்றிவிட்டு அந்த எங்களோட கிராமங்கள் 6 GS பிரிவு அடங்கின கிராமம், 3 கிராமம் கொப்புத்துருவாய் கர்நாடகனே கொப்புல 3 கிராமத்தை எழுப்பி போட்டு அந்த கிராமத்தை ஒரு பாதுகாப்பு வலயமாக அரசாங்கம் விலை விரிச்சது. பாதுகாப்பு வலயம்னா அங்கே யாருமே போகல, நான் கூட போகல. ஒரு நாட்டில் சூடு வட்டம் எனக்கு 2 சவரங்கள் கூட செத்துருக்குறாங்க. அதை கூட ஒரு ஆட்கள் கனவு வச்சுருக்காங்க. அப்போ அனவுடையில் அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே சிங்கள மக்கள் அதில் எங்கேயோ இந்த தண்டி பகுதி நீர்வம்பு வலைய பக்கத்தில் இருந்த சிங்கள மக்களை கொண்டு அந்த பகுதியை குடியேற்றி அதுக்கு பேர்களை மாற்றி எங்கள் இந்த ஊர்வல் அதில் வேலியோயா கிவேலோயா என்ன ஜனாபுரம் சம்பத்முறை இப்படி சிங்கள பேர்களை மாற்றி அதுக்குள்ள மக்களை எங்கட காணிகளை அவையாளுக்கு பகிர்ந்தாச்சு. அதுக்கு அவையாள் ஆட்சி பண்ணுற உரிய அனுமதி பத்திரங்களை கொடுத்து அவையால் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்களை நேர்பாய்ச்ச காணி முழுக்க சிங்கள மக்கள் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே சென்று மக்களுக்கு காணிகள் அங்கே போகையில் அதுக்கு மாட்டுக்கூட போகிறாங்களே இல்லையான்னு ஏஜியத்தை நாங்கள் முறையிடக்குள்ள எங்களுக்கு ஒரு பகுதி தருப்பட்டது. அது ஒரு உபர் வரையம் எரிஞ்சாடன்றது. அதை விதைச்சால் அது மழையை நம்பி விதைக்கிறது, நீர்ப்பாய்ச்சல் இல்லை. அதில் நாங்கள் விதைச்சதுக்கு இதுவரை காலத்தில் நாங்கள் லாபத்தை கண்டதில்லை. அப்போ மிச்ச காணிகள் விடுப்பான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாயடிச்ச முடிவு அதுக்குள்ளே ஒரு 2-3 இடங்கள் அதோடெல்லாம் சிங்கள மக்கள்லாம் விதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அங்கே நாங்கள் எங்கட பொடிகள் போய் தங்கட காணிகளை துப்புரவு செய்து உழுது போட்டு இவங்க வர சிங்கள மக்கள் விதைச்சு கொண்டு போகிறாங்க. அதை போய் கதைக்க போனால் அவங்களுக்கு அங்கே சம்பத் முறையில் வளரும். இப்படியான ஒரு கொடூரமான நிலைமையோட நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் இந்த எக்ட்ரோ நிறுவனத்தின் உதவியோட பாராளுமன்ற ரவியரண்ணன் மற்றது இந்த ஆடியஸ் கமகர் அமைப்பு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு கடிதம் எழுதி எங்களுடைய மக்களுடைய செயல்கள் எல்லாம் செய்து யாழ்ப்பாணம் போய் ஆளுநருக்கு தெரியப்படுத்தி கொண்டு வந்தாங்க. இப்படி பிரச்சனையாக இருக்குங்கிற காணியெல்லாம் மீட்டுட்டாங்க. பதற்காணிதாரண்டவே அதுக்கும் தெரியணும் இல்லை, பால்காணியாவது தாங்க நாங்கள் இடத்தை காட்டுறோம், குளத்தை திருத்தி எங்களுக்கு காணியை தாங்க. அதுக்கு இன்னும் பதில் வரையில் எதிர்த்தவாக என்ன நடந்திருக்குது. இப்போ இப்போ கொஞ்ச நாள் நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கோம். எங்கள் இந்த நிலப்பகுதியில் குஞ்சுகால் வழி இருந்தது வயல்வெளி. அந்த வயல்வெளியில் இவங்க நாங்கள் சிங்கள பகுதியில் இருந்து அதாவது சம்பத்முறை பக்கத்தால் கரண்ட் வேலி போட்டு கொண்டு வராங்க. நாடு வயல்களுக்குள்ளால வச்சுருந்த கரண்ட் வேலி. மற்றது அந்த குஞ்சுகால் வழியில் ஒரு உப்பளம் ஆரம்பிக்கிறது அரசாங்கம் திட்டம் போட்டு அதுக்குரிய வேலைகள் அங்கே நடந்தோன்று. அப்போ இதையும் போய் ரவியரண்ணங்கிற கமகராமைப்பு ஆடிஎஸ் ஜிஎஸ் பிரதேச செயலாளர் இவ்வளோ பேரும் போய் இதை பற்றி கலைக்க பைபோஸை ஒரு கைகலப்பு வார மாதிரியான ஒரு வாய்த்தட்டங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறத ஒற்றுக்கொள்கிறாங்களே இல்லை. எங்கள்கிட்ட நிலம்தான் என்று ஒற்றுக்கொள்கிறாங்களும் இல்லை. அந்த வேலை திட்டத்தை நிறுத்துக்கிற மாதிரியும் இல்லை. அப்போ இந்த உப்பளம் அந்த குஞ்சுகால் வழியில் வருமா இருந்தால் இந்த தமிழர் இந்த 3 கிராமத்தில் வாழ்ந்து வந்துருக்கிற தமிழர் வயல் செய்ய கைவிட வட்டியார் அங்கால கோட்டை பிள்ளையார் போயிருக்கு, அங்கால போவையில் அது எனக்கு அது உப்பு வலியாக ஏற்கனவே ஒரு சில இடம் உப்பு வலியமாக இருக்குது. இனி உப்பளத்தை கொண்டு விட்டால்
நல்ல விளையாட்டு. ஆனால் அவங்களுக்கு அங்கே நீர் பச்சல் காணிடாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க 3 போகம் தைக்கிறாங்க. ஆனால் முறையில் இந்த காணிக்கு உரிய அதிகாரிகளுக்கு நான் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன். இந்த ஊடகம் மூலம் தயவு செய்து இந்த பாதிக்கப்பட்ட 3 கிராமத்து சனத்தையும் 30 வருஷம் 35 வருஷம் அலக்களிச்ச நீங்கள் நாடாக நாய் பேய் மாதிரி கிராமம் அடிபட்டு அவன் காணியை தூக்குறாடி இவன் காணிக்க வீடு கட்டி அங்கே வேறு கொட்டில் வச்சு இஞ்சல வேறு டென்ட் அடித்து கொண்டு வாழ்ந்து காலத்தையும் கழித்து முள்ளிவாய்க்கால உயிரிழையும் கொடுத்து அங்கங்களையும் கொடுத்து மிஞ்சின ஒரு 5-6 சீவன்கள் அங்கே வந்திருக்கு. இதுவரையாவது இனிமேல் வரும் காலங்கள்லையாவது நிம்மதியாய் வாழுகிறது எங்கெண்ட வாழ்வாரத்துக்குரிய நிலங்களை அபகரிக்காமலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பறிச்செடுக்காமலுக்கு தமிழனுக்குரிய உரிமையை நீங்கள் இந்த ஒரு உடையின் கீழ் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் நடுக்க சொல்லி கொண்டு வந்து நான் கேட்டுக்கொண்டதுன்னா இந்த ஒரு உடையின் கீழ் இருக்கிற மக்கள் நாங்களும் மொழிதான் வேறையை தவிர நாங்கள் மனுஷர் தான். இந்த இலங்கையெல்லாம் பிறந்தனாங்க, இந்த பிரதேசத்தெல்லாம் வாழ்ந்தனாங்க, இந்த பிரதேசத்துக்கு அந்த யுத்தத்தை நாங்கள் தான் சேர்ந்து சந்திச்சினாங்க. ஆனால் வேலை நீங்கள் எங்களை ஓரம் கட்டாமலுக்கு சிங்கள மக்களுக்கு என்னென்ன மாதிரியான உரிமையை கொடுப்பீங்களோ அதே மாதிரியான உரிமையை தமிழருக்கும் தாங்க, எங்களையும் வாழ விடுங்க, எங்களுக்கும் சுதந்திரத்தை தாருங்கன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுறோமா, மகளிர் தினம் நாங்கள் கொண்டாடுறோமா, எங்களுக்கு மகளிர் தினமும் ஒரு கருப்பு நாள் தான், சுதந்திர தினமும் ஒரு கருப்பு நாள் தான். நாங்கள் சந்தோஷத்தை கண்ட நாள் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்த நாளும் இல்லை. எங்கள்கிட்ட குழந்தைங்களோட பெரிய கஷ்டத்தை மத்தியெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் பஞ்சம் தலைவிரி சாடுவது, விளைவு நிலங்கள் குறைவு போனதால் அது அந்த வயல்வெளி மட்டும் இல்லை. இந்தியாவில் நாயாத்து பக்கத்தில் இருக்கிற 2 பக்கம் இருக்கிற நாயாத்துலேருந்து ஊருக்கு மனைக்கு போகிறதால 2 பக்கம் இருக்கிற காடாக இருக்குது. இப்போ அந்த காடாக இருக்கிற இடமும் எங்களுக்குரிய நிலம் தான். ஒரு காலத்தில் சிங்கள அரசாங்கத்தால் அதுவும் ஸ்ரீமா அம்மாண்ட காலத்தால் அவருடைய ஆட்சியில் எங்களுக்கு குடுவட்ட நிலங்கள் 5 ஏக்கர் வீதம் தந்தது, கஸ்கோட்டை செய்ய வேண்டியது. அதெல்லாம் 35 வருஷம் மனுஷன் நடமாட்டம் இல்லையென்றால் அது காடாகணுன்னா புரசை அனுப்பி அரசாங்கம் என்ன செய்தது, கல் போட்டாச்சு, எல்லா கல். அதுக்கு நாங்கள் கூறக்கூடாது. அதுக்கு ஒரு மாட்டுக்கு தடி வெட்டினாலும் குற்றம், நாங்கள் எங்களுக்கு மறியல். ஒரு மண்வெட்டிக்கு குடி வெட்டினாலும் நாங்கள் குற்றவாளிகள், எங்களுக்கு மறியல் தீரும், குற்றம் அடிக்கப்படும். இப்படியான நெட்டூரமான நிலைமையில் இந்த நாயாத்துக்காங்கால இருக்கிற மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நீடிக்கக்கூடாது. இனிமேல் எங்கட குழந்தை கொஞ்சம் நாங்கள் சித்திரவதைப்பட்டு இந்த அரசாங்கத்துக்கு அடிமைப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இனிமேல் இருக்கிற சின்ன வருங்கால வாரிசுகளுக்கு கண்டாலும் சுதந்திரத்தை கொடுத்து அதுகளுக்கும் ஒரு மனிதாபிமான முறையில் அதுகளை வாழ வைக்க வேணும் அரசாங்கம் சொல்லி கேட்டுக்கொண்டு இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அனுராஜாவில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இவர் செய்வார், எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தருவார், நாங்கள் எங்களை சொல்லுக்கு அவர் சுவை மடிப்பார் அன்று. அதனால நான் இந்த விஷயத்தை ஜனாதிபதி அனுராஜாவுக்கும் தெரியப்படுத்தி இந்த ஊடகம் மூலம் எங்களின் அந்த நில பிரச்சனைகளை தெரியப்படுத்தினதுக்கு எங்களை இப்போ ஒருங்கிணைத்து கூப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு எக்டோர் நிறுவனத்துக்கும் நன்றியை சொல்லி ஊடகம் இந்த விஷயங்களை உடனடியாக எல்லா இதுக்கும் அறிவிக்க வேணும்னு சொல்லி சந்தர்ப்பத்தினான்னு சொல்லி விடப்படுறேன். நன்றி. சிவருமனா சந்திரா, நாங்கள் 10 பேர் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு சிறு சேமிப்பு மாதிரி சேமிக்கிறோம். கரித்தாஸ் குழுவை சேமித்து நாங்கள் இப்போ லோன் எடுத்து அதில் இருந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு ஆள் கொண்டு நிலையில் கூடிய அளவு சேமிக்கும். 100 50 150 200 சேமித்து அதில் இருந்து நாங்கள் 10 பேருக்கும் எங்களால் அந்தாண்டு லோன் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த அளவு 20,000 லோன் கொடுக்கலாம். 10 பேர் சேர்ந்தாலும் என்ன 100 ரூபா வந்தாலும் 500 ஆள் சேமித்தாலும் 20,000 வந்தாலும் கொடுப்போம், 10,000 வந்தாலும் கொடுப்போம். எங்களாலேயும் பெண்களாலேயும் பெண்களுக்கு அந்த சிறு சேமிப்பு சேமித்து எங்களுக்கு ஒரு லோன் கொடுத்து எங்களால் வாழ அதெல்லாம் முடியும். அப்போ நாங்கள் என்ன பெண்களால் இயலாத ஒன்றுமே எதுவுமே இல்லை ரெண்டளவு நாங்கள் இப்போ சிறு குழுவை தயாரித்து இப்போ நாங்கள் சிறு சேமிப்பை. அனைவருக்கும் வணக்கம். நான் பாண்டியங்குளம் துவக்கால் பிரதேசத்திலிருந்து பெண்கள் வாழ்மை சங்கத்தினர் மாவட்ட தலைவராக இருக்கிறேன் தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய பிரச்சனை பாண்டியங்குளம் பிரதேசத்துக்கு இன்றைய காணிகள் காடாக இருக்கிறது. ஆனால் மக்கள் இருக்கிறதுக்கோ வாழ்வதற்கோ காணிகளும் இல்லை, அதில் இருக்கிறதுக்கு வீடுகளும் இல்லை. எவ்வளோ பிள்ளைகள் வீடு இல்லாமல் எவ்வளோ ஆக்கள் காணிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டார்கள். ஆனால்
தேசியத்தில் போய் காணிகளை கேட்டால் காணிகள் தருக மாட்டார்கள். அப்படி இப்படி நாங்கள் வைபஸ் பண்ணி காணிகள் ஏதாவது நாங்கள் வெட்டி ஒரு தடி கூட வெட்டி ஒரு காடு வெட்ட போனால் உடனே வந்து காடை வனப்பாதுகாவலர்கள் வந்து உடனே காணியை கைப்பற்றி எங்களை மேனேஜ் பண்ணுறார்கள். எனவே எங்களுக்கு உண்மையாக இந்த காணி என்பது துணைக்காய் பிரதேசத்திலேயும் பாண்டிய பிரதேசத்திலும் பெரியதான ஒரு கஷ்டமான நிலவரமாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு காணி கட்டாயம் வேணுமென்னு சொல்லி இருக்கிற நிலவரத்தில் கூட எங்களுக்கு காணி இல்லை. எங்களுக்கு தோட்டம் செய்கிறது காணில சின்ன, அதாவது 4 பேச்சு விட்டு வச்சு காணில அதுகளுக்குள்ளே தோட்டம் செய்யலாது. எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை நிறையவே இருக்குது. கால்நடைகள் கூட வளர்த்து இல்லாத கட்டத்தில் தான் இருக்கலாம். ஆனால் சொல்வார்கள் கிளிநொச்சி முள்ளத்தில் பெருநில பரப்புண்டு. அந்த பெருநில பரப்புலாம் இப்போ சின்ன இடங்களாக போயிட்டு இருந்துச்சுன்னா வீடுகள் கட்டுறது கூட இடம் இல்லாமல் கூடுதலாக இடம் இந்த ஆட்கள் வந்து வீடு கட்டி அதுலேருந்து நிறைய குடியமர்த்தப்பட்டு எங்களுக்கு தோட்டங்கள் செய்கிறது கூட காணி கிடைக்குது என்பதையும் அது சம்பந்தமாக நான் இந்த ஊழலுக்கு தெரியப்படுத்துவதோட உண்மையாகவே பெண்களாகிய நாங்கள் இந்த மகளிர் தினத்திலே நாங்கள் முன்வைக்க வேண்டியது என்னவென்றால் எங்கள் பெண்களாகிய நாங்கள் எந்த இடத்துலையுமே பாதுகாப்பற்றவர்களாகத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 25 வருஷத்துக்கு முன்பு பெண்கள் என்றால் அவ்வளவு பாதுகாப்பு பயமற்றவர்களாக துணிஞ்சு வாழ்ந்த நாங்கள் இன்று பயத்துடனும் நடுக்கத்துடனும் முழக்கத்துடனும் நாங்கள் பணி செய்கிற இடத்திலும் சரி, அரசாங்கத்திலும் சரி, அரசு சார்பற்ற நிறுவனத்திலும் சரி, உண்மையாக ஒரு ஆயுர்வேத வைத்தியர் இருக்குது அப்படின்னால நான் பல இடங்களுக்கு கூற முடியாது. எத்தனையோ நெருக்கடிகளை வாயால் சொல்ல முடியாத சந்தர்ப்பங்கள் கூட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நெருக்கடிகளை சந்தித்து கொள்கிறோம். எங்களை ஒரு அற்பமாகிறார்கள், அடிமையாக என்கிறார்கள், மற்றது சிறுபான்மையாக பார்க்கிறார்கள். பெரிய பெரிய அதிகாரிகளிடம் நாங்கள் போகும் பொழுது உண்மையாகவே எங்களை பெண்கள் என்ற இடத்துல வச்சு உயர்வு தாழ்வு பார்க்குறாங்க, வீட்டு தருவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாடசாலைகளோட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் கூட பிள்ளைகளுக்கு மது போதையினால அயலாட்டத்தினால பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. எங்களோட கிராமங்கள் எல்லாம் பின்தங்கிய கிராமங்கள், துணுக்காய் பிரதேசம், பாண்டிய பிரதேசம் எல்லாம் பின்தங்கிய கிராமங்கள். சின்ன சின்ன கிராமத்தில் நிறைய வீடுகளும் இருக்கிறபடினால மது போதைகள் அதிகரிச்சிருக்கு. அப்படின்னால ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்ததையும் கூறிக்கொண்டு இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை இந்த மகளிர் தினத்தில் எங்களுக்கு எடுத்து தரும்படி கேட்டுக்கொண்டு சர்வதேச மகளிர் தினம் 2026 ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. பெண்களின் சாதனைகளை கௌரவிப்பதற்கு, பாலின சமத்துவத்தை முன்னெடுப்பதற்கும், பெண்களின் உரிமைகள் மற்றும் அதிகாரம் அளித்தலை வலியுறுத்துவதற்கும் இந்நாள் முக்கியமானதாகும். மகளிர் தினத்தின் வரலாறு வெறும் கொண்டாட்டத்தில் இருந்து உருவாகவில்லை. அது பெண்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டங்களின் வரலாற்றிலிருந்து உருவானது. 1908ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குறைவான வேலை நேரம், சமமான ஊதியம் மற்றும் வாக்குரிமை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் 1910ஆம் ஆண்டு சமூக நீதியை வலியுறுத்திய செயற்பாட்டாளரான சர்வதேச மகளிர் தினத்தை உருவாக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். பின்னர் 1975ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தினத்தை மைய கருத்தாக ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்சன் அனைத்து பெண்களுக்கும் மற்றும் சிறுமிகளுக்கும் என்பதை கொண்டுள்ளது. பெண்களின் உரிமைகள் குறித்து பேசுவது மட்டும் போதாது, அவற்றை நடைமுறையில் உறுதி செய்யும் செயல்பாடுகள் அவசியம் என்பதை இந்த கருப்பொருள் வலியுறுத்துகிறது. அதே போல கிவ் டு கெயின் என்ற கருத்தும் பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தலைமைத்துவ வளர்ச்சிக்கு நாம் வழங்கும் ஆதரவு சமூகத்தின் முழுமையான முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. இன்றைய உலகம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. உலகளாவிய மோதல்கள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலைகளில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்களும் பெண் குழந்தைகளும் தான். போர்கள் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை உணவு உற்பத்தி, வாழ்வாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்புகளை பாதிக்கின்றன. குடும்பங்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு பெரும்பாலும் பெண்கள் மீதே விழுகிறது. இலங்கை போன்ற நாடுகளில் பெண்கள் விவசாயம், உணவு உற்பத்தி மற்றும் குடும்ப நலம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். கிராமப்புற பெண்கள் விதைகள் பாதுகாப்பு, வீட்டு தோட்டங்கள், பாரம்பரிய உணவு முறைகள் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை பராமரித்தல் முன்னணி சக்தியாக உள்ளனர். இருப்பினும் நில உரிமை, கடன் வசதி, தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் சந்தை அணுகல் போன்ற பல முக்கிய துறைகளில் பெண்களுக்கு இன்னும் சமமான வாய்ப்புகள் கிடைக்காத நிலை உள்ளது.
சமூக மற்றும் கலாச்சார நடைமுறைகளும் பெண்களின் நலனின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பல குடும்பங்களில் பெண்கள் தங்கள் தேவைகளை தாழ்த்தி கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தும் பழக்கம் இன்னும் காணப்படுகிறது. இதனால் பெண்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. எனவே உணவு பாதுகாப்பு மற்றும் சமூக நீதியை பற்றி பேசும் போது பெண்களின் உரிமைகள் மையத்தில் இருக்க வேண்டும். சமூக மற்றும் சூழல் அபிவிருத்தியை வலுப்படுத்தும் நிறுவனமாக பெண்களின் உரிமைகள், தலைமைத்துவம் மற்றும் சமூக பங்கேற்பு ஆகியவை நிலையான வளர்ச்சியின் அடிப்படை அம்சங்களாக இருப்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பெண்கள் நிலம், இயற்கை வளங்கள், கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் சமமான அணுகலை பெறும் போதுதான் சமூக முன்னேற்றம் நிலையானதாக இருக்கும். எனவே பெண்களின் அதிகாரமளித்தலை வலுப்படுத்துவதற்காக பின்வரும் விடயங்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. பெண்களின் நில மற்றும் இயற்கை வள உரிமைகள் பாதுகாத்தல், கிராமப்புற பெண்கள் விவசாயிகளின் தலைமையையும் முடிவெடுப்பில் அவர்களின் பங்கையும் உறுதி செய்தல், நிலையான மற்றும் ரசாயனமற்ற விவசாய முறைகளை ஊக்குவித்தல், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான கல்வி, ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்தல், பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சமமான சமூக சூழலை உருவாக்குதல். பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படாத ஒரு சமூகத்தில் உணவு பாதுகாப்பும் சமூக நீதியும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய முடியாது. பெண்களின் பங்களிப்பும் அறிவும் சமூக மாற்றத்தின் முக்கிய சக்தியாகும். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக நீதியை உறுதி செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பெண்கள் முன்னேறும் போது சமூகமும் முன்னேறும் போது நாடு வளரும். உரிமைகள் நீதி செயல் என்பது ஒரு கோஷம் மட்டுமல்ல, அது சமத்துவமான மற்றும் நீதிமிக்க உலகத்தை உருவாக்குவதற்கான நம் அனைவரினதும் பொறுப்பாகும். நன்றி. சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம். பெண்களுக்கான மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இதுமென்ன தெரிவு செய்த நிறுவனம் நன்றி கொண்டு நான் இப்போது கிபின் ஓயா ஈர்த்தகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பாக சொல்லியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்காக பாதுகாப்பாக ஒரு சார்பான அபிவிருத்தி என்பதற்காக உறுதிமொழியாக முன்வைத்து வருகின்றது. ஒரு அபிவிருத்தி என்ற பெயரில் வடமாநிலத்தில் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் கொண்டு முன்னெடுக்கப்படும் ஒரு கிபிலோயா ஈர்த்தகம் மேற்கூறிய உறுதிமொழியாக முரணாக அமைத்துள்ளது. ஆழ்ந்த கவலைகளையும் கண்டனத்தையும் தெரிவிக்கின்றோம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களுக்கும் எதிரானவர்கள் இல்லை. நாம் எமது நாட்டின் அனைத்து மக்களுக்கான சமூக பண்பாக வேண்டும், ஒரே அடிப்படையில் அரசு பெற வேண்டும். இருப்பினும் அபிவிருத்தியின் எதிர்ப்போரில் கவனித்துக்கூடிய நடைமுறைகளை முயற்சிக்க வேண்டும். வடமாநிலத்தில் உள்ள முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் காணி இல்லாத தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் பெரும் அளவில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அபிவிருத்திக்கான திட்டங்களை முன்னுரிமை இணைத்து அவர்களின் வாழ்வார நிலைகளை உயர்த்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அரசாங்கம் விடுவித்த ஒரு வெளிப்பிரதேசத்தில் இருந்த மக்களை கொண்டு இங்கு குடியேறுவதற்கு நமக்கு முன்னெடுப்பது கவலைக்குரிய விடயமாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அதேபோல் வவுனியா வடக்கு பிரதேச செயலர் பிரிவில் அடையாளப்படுத்தப்பட்ட 41 தொல்லியல் பிரதேசங்கள் கிபிலோயா நீர்த்தேக்கத்தின் நீரினால் மூழ்கப் போவதாக மகாவலி அதிகார சபையின் சொந்த திட்ட ஆவணங்களில் மூலமே தெரிய வருகிறது. இந்த நாட்டில் மரபுரிமை மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு கொள்ளைகள் ஒரே மாதிரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்ற சந்தேகத்தை உருவாக்குகின்றது. மற்றும் எனவே அரசு உடனடியாக இத்திட்டத்தில் சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் பண்பாட்டு தாக்கங்களை மீளாய்வு செய்யவும், மற்றது உள்ளூரார் காணி இல்லாத தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னுரிமை இணைக்கவும், வெளிப்பிரதேச குடியேற்றங்களை தவிர்க்கவும், உள்ளூரார் சமூகங்களிலே காணி வாழ்வதற்கு மற்றும் அடையாளங்களை பாதுகாக்க தெளிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு, மற்றும் நாம் கரைதுறை பெற்று பிரதேச உறுப்பினர் என்பதையும் எனது சொந்த இடம் புதுதண்டையில் கமலேஸ்வரன் கலையரசி என்பதையும் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.